ஒரு மருந்தின் தவறால் பல குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசு மருந்து கண்காணிப்பில் கடமை தவறியுள்ளதை தெளிவாக காட்டுகிறது. தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்ட மத்திய பிரதேசத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் திமுக ஆட்சியின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரேசன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மருந்து டயேத்திலின் கிளைகால் என்ற விஷப்பொருளால் கலப்படமாக்கி 1 முதல் 6 வயது குழந்தைகளின் சிறுநீரகங்களை பாதித்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் பல குழந்தைகள் சிகிச்சையில் உள்ளனர். அவர்களில் பலருக்கு நிரந்தர சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் அலட்சியம் இதற்கு முக்கிய காரணம். ஸ்ரேசன் நிறுவனத்தின் உற்பத்தி முறைகள், பாதுகாப்பற்ற இயந்திரங்கள், கலப்பட பொருட்கள் ஆகியவை முன்கூட்டியே கண்டறியப்படவில்லை. மருந்து தர சோதனைகள் தாமதமாகி கண்காணிப்பு அமைப்புகள் செயலிழந்து இருக்கின்றன. அக்டோபர் 2 மட்டுமே இந்த மருந்து தரமற்றது என உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போதே விஷம் பரவி இருந்தது. திமுக அரசின் மெத்தனம் தரமற்ற மருந்து விநியோகத்தை தடுக்க தவறியது இந்த பேரழிவை தீவிரப்படுத்தியுள்ளது. 8 மாநிலங்கள் இம்மருந்தை தடை செய்து விசாரணை தொடங்கியுள்ளன. உலக சுகாதார அமைப்பு விளக்கம் கோரியுள்ளது. தமிழகத்தில் நிறுவன உரிமையாளர் கைதாகி இருந்தாலும் திமுகவின் பொறுப்பற்ற நிர்வாகம் தொடர்கிறது. இது தமிழகத்தின் எல்லையை தாண்டி நாட்டின் குழந்தைகளின் உயிர்களை அச்சுறுத்துகிறது. திமுக தனது தவறை ஒப்புக்கொண்டு தேசிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இல்லையெனில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழும்.